அந்த ரவி உன்னை ஏமாத்திட்டு மட்டும் போல தாமரை. உனக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு வேற கல்யாணம் பண்ணிருக்காமா. என்னப்பா சொல்றீங்க? உன்கிட்ட சொல்ல வேணாம் காட்ட வேணாம் தான் இருந்தேன். ஆனா நீ என்ன அந்த அயோக்கிய பேல நினைச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை பாழாக்கணும்னு நினைக்கிற பாரு. என்னால உண்மையை மறைக்க முடியலம்மா. லிங்கம், அந்த போட்டோவை காட்டு. அன்னைக்கு நீங்க சொன்னது உண்மைதான்ப்பா. அத நான் என் கண்ணாலேயே பார்த்துட்டேன். அந்த கலைவாணி இருக்கிற இடத்துலதான் அவனும் இருக்கான். தாமரை, என்னது இது? காலையில குளிக்காம கொள்ளாம இப்படி உட்காந்துருக்க? நானும் உன்னை திட்டல, உங்க அப்பாவும் எதுவும் சொல்லல. அப்படியே இப்படி உட்காந்துருக்க? உன்னை இந்த மாதிரி பாக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. மனைவிக்கு ஏற்பட்ட கஷ்டம் கண்டிப்பா கணவனுக்கு தெரியணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நீ உன் கஷ்டத்தை என்கிட்ட சொல்லாம இருக்கிறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தாமரை. உன் மனசுக்குள்ள போட்டு குழப்பிட்டு பிரச்சனை என்ன என்கிட்ட சொல்லு. அப்பதான் என்னால அதை சரி பண்ண முடியும். நம்மளால சந்தோஷமா வாழ முடியும். என்னன்னு சொல்லு. நேற்று ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீ சரியா இல்ல. உன் பிரச்சனைக்கு யார் காரணம்? அன்புமணியா கலைவாணியா? அவங்க ரெண்டு பேருமே இல்லங்க. வேற யாரு? ரெஸ்டாரண்ட்ல இவங்க கூட இன்னொருத்தனும் இருந்தால. யாரு? அதாங்க அன்னைக்கு பர்த்டே அப்ப கூட கொஞ்சம் கூட இங்கேதுமே இல்லாம உள்ள வந்து கலைவாணிய கூட்டிட்டு போனால அவனை பார்த்துதான் நான் மூட் அவுட் ஆயிட்டேன். என்ன தாமரை, அவனை பார்த்து நீயே மூட் அவுட் ஆகணும்? அவனை இதுக்கு முன்னால உனக்கு தெரியுமா? தெரியாது. யாருன்னே தெரியாதவனை பார்த்து நீ எதுக்கு மூட் அவுட் ஆற? அது தெரியல. என்ன தாமரை, உன்னை நீயே இப்படி போட்டு ஏன் குழப்பிக்கிற? அன்னைக்கு அவன் யார் என்னன்னு விசாரிட்டுமான்னு கேட்டன்ல, நீ தான் வேணான்ட்ட. ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது தாமரை. அந்த ஆள் ஏதோ ஒரு வகையில உன் மனச புத்திய தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தோணுது. அது என்னன்னு சொல்லு. இந்த தொந்தரவுல இருந்து நீ விடுபடுறதுக்கு என்னால முடிஞ்ச உதவி நான் செய்யறேன். என்ன தாமரை, இன்னுமா வெளிப்படையா என்கிட்ட பேச தயங்குற? இல்லங்க, அது நீ முன்ன மாதிரி இல்ல தாமரை, ரொம்ப மாறிட்ட. அதுக்கு உதாரணம் தான் நீ ரெஸ்டாரண்ட்ல கலைவாணி கிட்ட கோவப்பட்டது. பாவம் அந்த கலைவாணி இதையே நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பா. நான் தெரியாம தான் கேக்குறேன், உனக்கு அந்த ஆளதான் பிடிக்கல சரி, கலைவாணி ஏன் பிடிக்கல தாமரை? அந்த கலைவாணி அவனோட சம்பந்தப்பட்டவ தானே. அன்னைக்கு பர்த்டே அப்ப கூட அவளை கூப்பிடறதுக்காக தானே அவன் உள்ள வந்தான். என்னமோ தெரியலங்க, அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இங்க பாரு தாமரை, தேவையில்லாம எதுக்கு மனசுல விரோதத்தை வளர்த்துட்டு இருக்க? வெளிப்படையா சொல்லாத ஒரு பிரச்சனைய அந்த கடவுள் நினைச்சா கூட தீர்க்க முடியாது. என்னைக்கும் பிரச்சனை என்னங்கிறத நீ பகிர்ந்துக்கிறியோ அன்னைக்குதான் உனக்கு நிம்மதி கிடைக்கும். எங்க அம்மாவை தேடி அடையறதை விட நீ படுற கவலை தான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. அந்த கஷ்டமே என்ன கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிட்டு இருக்கு. இது என்னைக்குதான் நீ புரிஞ்சுக்க போறியோ தாமரை? பாவங்க நீங்க. என் வாழ்க்கையில குறுக்க போந்து என் மனசை கெடுத்தவனே அவன்தான். அதை எப்படி நான் உங்ககிட்ட வெளிப்படையா சொல்லுவேன்? ஐயா, ஐயா, சின்னையா, சின்னையா. என்னடா சின்னையா பெரியா ஏலம் போட்டுட்டு இருக்க? ஐயா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன? போட்டோ ஸ்டுடியோ போயிருந்தேன். என்னையா, நான் போட்டோ ஸ்டுடியோ போயிட்டு வந்தேன்னு சொன்னதும் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. ஒரு மாதிரியெல்லாம் ஆகல. என்ன விஷயம் சொல்லு. 50 ஸ்னாப் போட சொல்லி கொடுத்திருந்தேன். நான் போய் கேட்கும் போது 49 தான் கொடுத்தாங்க. இன்னொரு ஸ்னாப் எங்கன்னு கேட்டதுக்கு நீங்க வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னாங்க. ஆமா, இப்ப என்ன அதுக்கு? அந்த ஒரு ஸ்னாப் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா ஐயா? நீ தெரிஞ்சு ஒண்ணு ஆக போறது இல்ல, போய் வேலையை பார்.
வந்துட்டான். போயா ஓ, நீ சொன்னதுதான் உன் சகல ரவியுடைய போட்டோ தான் எடுத்துட்டு வந்துட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பா